இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு மறையுரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மறையுரையில் 2 சொற்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒன்று, மனம் மாறுங்கள். இரண்டாவது, என்னை பின்செல் என்ற இயேசுனுடைய அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. அந்த நிகழ்வை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அமெரிக்க நாட்டிலே புயர்த்தோ ரீக்கோ என்ற இடத்திலே ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அவருடைய பெற்றோர்கள் நிக்கி குரூஸ் என்று பெயர் சூட்டுகிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா என்றால் இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பமா என்றால் இல்லை. மாறாக இவர்கள் கடவுளுக்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய சாத்தானை வழிபடக்கூடியவர்கள். இந்த குடும்பம் அமானுஷம், அதாவது மந்திரவாதம், சாத்தான் வழிபாடு போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. ஆக அந்த குழந்தையின் தாய் பெருமையோடு தன்னுடைய மகன் நிக்கி குரூஸை எப்படி அழைப்பார் என்றால் சன் ஆஃப் சைட்டன், அதாவது சாத்தானின் பிள்ளை என்று மகிழ்ச்சியோடு அழைப்பாராம். குழந்தை வளர்கிறது. ஏனென்றால் கடவுள் இல்லாத இடத்தில் என்ன இருக்கும்? வெறுப்பு இருக்கும். அப்படி என்றால் இந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே வெறுப்பை ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த குழந்தை வளர்ந்து இளமை பருவத்திற்கு வருகிறது. 1950 நியூயார்க் நகரிலே இந்த குழந்தை என்ன ஆகிறது? ஒரு குழுவினுடைய, அதாவது இந்த மாஃபியான்னு சொல்லுவாங்க, கேங்ஸ்டர்ஸ், கையில் ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள், துப்பாக்கி, கத்தி போன்றவை வைத்து மற்றவர்களை கொடுமைப்படுத்துவது, காயப்படுத்துவது, கொலை செய்வது போன்ற செயல்களை செய்யக்கூடிய ஒரு குழுவிற்கு இவன் தலைமை ஏற்கிறான். அந்த குழுவினுடைய பெயர் மாவ் மாவுஸ். இந்த குழுவில் தலைவனாக இருப்பது மட்டுமல்ல, மாறாக கோபத்தை விதைப்பது, வெறுப்பை விதைப்பது, கொலை செய்வது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான். இதற்காக நீதித்துறை பலமுறை இவனை கைது செய்திருக்கிறது. கைது செய்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட், உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் சைக்காட்ரிஸ்டை பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். எலக்ட்ரிக் சேர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே என்ன நிகழ்கிறது? ஒரு நாள், அதாவது அந்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு போதகர், அவருடைய பெயர் டேவிட் வில்கர்சன். இந்த போதகர் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவனுக்கு எப்படியாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்று அவன் வாழ்ந்த அந்த பகுதியில், அந்த குழுவினர் தங்கியிருந்த அந்த பகுதியிலே அவர் செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற பொழுது காவல்துறையை தன்னோடு அழைத்து செல்லவில்லை, மாறாக விவிலியத்தையும் இயேசுனுடைய செய்தியை மட்டுமே எடுத்துச் செல்லுகின்றார். வில்கர்சன் நிக்கி குரூஸை பார்த்தவுடனே முதலில் சொன்ன வார்த்தை, இயேசு உன்னை அன்பு செய்கிறார், இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்ற வார்த்தையை அவன் கேட்டவுடனே ஆக்ரோஷத்துடன் போதகர் மீது காரை துப்பி அவரை அறைந்து கீழே தள்ளி விடுகின்றான். விழுந்து பட சொல்றான், கபாரு, தேவையில்லாம இங்க இருந்தா கொலை செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இதை மீறி நீ இங்க இருந்தேன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். போதகர் வில்கர்சன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எழுந்து நிக்கியினுடைய கண்களை நேராக பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், நீ என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் அந்த வெட்டி போட்ட என்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் உன்னை நோக்கி இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லும் என்று சொல்லுகின்றார். ஆக சிறு வயதிலிருந்தே அன்பை உணராத ஒரு மனிதன், வெறுப்பை மட்டுமே உணர்ந்து வாழ்ந்து வந்த அந்த நிக்கி குரூஸ் அந்த நேரத்திலே அவனுக்குள் ஏதோ ஒரு பதட்டம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஆகவே என்ன செய்கின்றான், அது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் கையில் ஆயுதங்கள் கொண்டு வரல, ஒரு ஜீசஸ்ங்கிற ஒரு பேரை மட்டுமே கொண்டு வந்துட்டு இவ்வளவு போல்டா, இவ்வளவு தைரியமா, இவ்வளவு இரக்க குணத்தோட இருக்கிறானே என்று இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த டேவிட் வில்கர்சனுடைய பின்னாடிய தூரத்திலிருந்தே அவரை ஃபாலோ செய்கிறான், தெரிந்து கொள்வதற்காக, இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. சில நாட்கள் கழித்து என்ன நிகழ்கிறது? ஒரு ரேலி,
அதாவது கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்தவர்களாம் சேர்ந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, இந்த இடத்துல போயிட்டு அந்த ரேலியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்பொழுது அங்கு இயேசுடைய வார்த்தைகள், விவிலியத்தினுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகின்றது. அந்த வார்த்தைகளை நின்று கேட்கின்றான். கேட்கும் பொழுது இவன் செய்த தவறுகள் அனைத்தும் அங்கே பட்டியலிடப்படுகிறது. ஆக இந்த செயல்களை செய்கின்ற பொழுது நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், மனம் மாறுங்கள் என்ற வார்த்தை அவனுடைய காதில் ரிங்காரமாக ஒலிக்கிறது. என்ன தோணியது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த டேம், தண்ணீர் அடைந்திருக்கக்கூடிய டேம்ல தண்ணி புறப்பட்டு வரக்கூடிய வேகத்தோடு அவனுக்கு உள்ளிருந்து கண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த நேரத்திலே அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே நான் இந்த வெறுப்பு நிலை கொண்ட தீவிரவாதத்தை விட்டுவிட்டு இனி இயேசுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வருகிறது. ஆகவே நேரடியாக அந்த குழுவினரிடம் சென்று என்ன சொல்லுகின்றான் என்றால், நான் இதிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன், நான் இனி இயேசுவை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனோடு மற்ற பலரும் சேர்ந்து வெளியே வருகின்றார்கள். அவன் அந்த பொறுப்பிலிருந்து மட்டும் விலகவில்லை, மாறாக இயேசுவை சுமந்து பல இடங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற ஒரு நபராக, அது மட்டுமல்ல ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருப்பதை நாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோமே. சொல்லுகின்றார், காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த நிக்கி குரூஸ் எப்படி துன்பத்திலும் துயரத்திலும் துவண்டு வெறுப்பின் மத்தியிலும் கோபத்தின் மத்தியிலும் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒளியாகிய கிறிஸ்துவை அவன் கண்டுகொண்டு அந்த கிறிஸ்துவை தனதாக்க முற்படுகின்றான் அல்லவா? இதுதான் மனமாற்றத்தின் ஒரு அடிப்படை அடையாளமாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஒன்று தோணும், இன்றைய காலகட்டத்தில் நான் எப்படி மனம் மாறுவது, மனமாற தேவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழலாம். உண்மையிலேயே மனம் மாற வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே மனிதர்கள் அன்பு செய்ய மறந்து போகிறார்கள், அல்லது அன்பை பெற அவர்களுக்கு நேரமும் காலமும் இல்லை என்பதுதான். ஒரு குடும்பத்திலே அன்பு இல்லை என்றால் அது ஒவ்வொருவரையும் பாதிக்கும். குழந்தையை பாதிக்கும், கணவனை பாதிக்கும், மனைவியை பாதிக்கும். ஏன் மனமாற்றம் இல்லை என்று சொல்லுகின்றேன் என்றால், இன்றைக்கு அன்பற்ற நிலையில் வாழுகின்ற பொழுது அல்லது பேராசையில் வாழுகின்ற பொழுது ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அங்கு இல்லை. ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை என்றால் அங்கே அன்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே தான் பல நேரங்களிலே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கைகளிலே அலைபேசியை கொடுக்கின்றார்கள். ஏன்னா, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கும் நீ எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கையிலே அலைபேசியை கொடுத்து குழந்தையையும் காயப்படுத்துகின்றார்கள். ஆக இங்கே மனமாற்றம் எதற்கு தேவைப்படுகிறது என்றால், ஒன்று, பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். அதை போன்று அவர்கள் பேச வருகின்றவற்றை உங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். விளக்கம் கேட்கின்றார்கள் என்றால் அதையும் நீங்கள் கொடுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துங்கள். அதுபோன்று கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பது, தாய் தந்தையர் மகிழ்ச்சியாக இருப்பதை, உறவை பரிமாறிக்கொள்வதை அந்த பிள்ளைகள் கண்டுணர வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றம் பெற்று அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகிறீர்கள். ஏன் மகிழ்ச்சி என்று சொல்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கின்றார், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. விண்ணரசு என்றால் என்ன? அன்பின் இருப்பிடம். அன்பில்லாத இடம் விண்ணரசு அல்ல. மனம் மாறினால்தான், அதை காயப்பட்டிருக்கின்ற உள்ளம் ஒளியை காணுகின்ற பொழுது அது மகிழ்ச்சி அடைகின்றது. அதுபோன்றுதான் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒளியை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள். அன்பற்ற நிலையில் இருக்கின்ற நீங்கள் அன்பை செலுத்துகின்ற பொழுது அங்கே விண்ணகம் அந்த இல்லத்தில் நிரம்பி இருக்கிறது என்பது. சரி, திருமணம் ஆகிவிட்டது, உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் விவிலியத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, அவர்கள் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பார். அப்படி என்றால் மனைவியும் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு கணவனோடு ஒன்றித்திருப்பார். அங்கு உள்ள போயிட்டு குடைச்சல் கொடுக்காதீங்க. இவ்வளவு நாள் உங்களுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். போகின்ற இடத்தில் பிரச்சனைகள் இருக்கும்.
அதை சொல்லிக் கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து இப்படி நல்லது செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய மகளையும் மருமகனையும் அல்லது மகனையும் மருமகளையும் பிரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாது. பிரித்தீர்கள் என்று இது பல நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, பெற்றோர்கள் அதற்கு பிறகு தனிமை உணர்வதனால் தன்னுடைய மகளை தன்னோடு வைத்துக் கொள்ள முற்படுகிறார்கள், தன்னுடைய மகனை தன்னோடு வைத்து கொள்ள முற்படுகிறார்கள். இப்படி நீங்கள் பிரிக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து மாற்றம் வேண்டும். நீங்கள் மனம் மாற வேண்டும். நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. ஆக மனமாற்றம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. சுயநலமற்ற ஒரு வாழ்வு, அதுதான் மனமாற்றம். நீங்கள் சுயநலத்தோடு இருக்கின்ற பொழுது குடும்பத்தை உடைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே மனம் மாறுங்கள் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு சீடர்களை அழைக்கின்றார். 4 சீடர்களை அவர் அழைக்கின்றார். வந்து என்ன சொல்லுகின்றார்? என்னை பின்பற்றுங்கள், என்னை தொடர்ந்து வாருங்கள். இந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்று உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு. எதற்காக? ஏன் இந்த அழைப்பு? இயேசுவை பின்பற்றி சென்றவர்களுக்கு துன்பம் இல்லையா? துயரம் இல்லையா? கஷ்டம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? இன்பம் இல்லையா? எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த உலகத்தை பின்பற்றுகின்ற பொழுதும் உலகத்தை பின்பற்றுவதற்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பின்பற்றி சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது அது விரக்தியில் போய் முடிகிறது. காரணம், இறுதியிலே மகிழ்ச்சியை கண்டடைய முடிவதில்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது இறுதியாக எங்கு சென்றடையும் என்றும் தெரியவில்லை. ஆனால் கடவுளை பின்பற்றி செல்கின்ற பொழுது மன அமைதி கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, நிறைவு கிடைக்கிறது. இவைகள் கடவுளை பின்பற்றி செல்கின்ற பொழுது கிடைக்கிறது. ஆனால் கடவுளை பின்பற்றி செல்கின்ற பொழுது எதை சுமந்து ஒரு சிலவற்றை சுமந்து செல்லக்கூடாது. அது என்னவென்றால் சுயநலமாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், நானென்ற அகந்தையாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இயேசுடைய பாதச்சுவடுகளை தாழ்ச்சியோடு நாம் பின்பற்றி செல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த விண்ணரசு நம்முடைய இல்லத்தை நிரப்பி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரையும் மீண்டும் சிந்தித்து வாழ்வதற்கான அழைப்பை விடுக்கின்றது. இன்றும் வாழமில்லாமல் இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எதில் மனமாற்றம் பெற வேண்டுமோ அவற்றிலிருந்து மனமாற்றம் பெற்று உம்மை தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய ஆற்றலை மரலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.